மல்லி. விஜய் எப்படியாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சரி என்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. எங்கே போய் வேலை கேட்குறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே விஜயை தேடி வீட்டுக்கு ஒரு 4 பேர் வராங்க. வரவும் விஜய் உடனே அவங்கள பார்த்தோம், ஹேய் சஞ்சய், ராம், கிருஷ்ணா எல்லாம் என்ன உள்ளே வந்திருக்கீங்க, உள்ளே வாங்க உள்ளே வாங்க. சார் உங்களை பார்த்து கொஞ்சம் பேசலாம் தான் சார் வந்தோம். வாங்க என்னாச்சு, எப்படி போய்ட்டு நம்ம கம்பெனிலாம் பரவாயில்லையா? ராஜேஸ்வரி புதுசாக அவங்க கம்பெனிக்கு எம்டி ஆகிருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, கம்பெனி எப்படி பார்த்துக்குறாங்க? சார் ஏன் சார் நீங்கள் வேறு, எங்களுக்கு பெரிய அநியாயம்னு நடந்துச்சு சார், அதான் அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லி வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கலாங்க சார் வந்தோம். ஏன் என்னாச்சு சஞ்சய், என்ன சொல்கிறாராம், என்னாச்சு எதுவும் பிரச்சனையா? ஆமாம் சார், நீங்கள் எப்படி ஏமாற்றப்பட்டு உங்களுக்கு பெரிய துரோகம் நடந்திருக்கு அப்படின்னு நாங்கள் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஆனால் வெளியில் என்ன பேசிங்கன்னா தெரியுமா சார், ராஜேஸ்வரி நடத்துகிற கம்பெனி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனதாகவும் நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்ததாகவும் அப்படியே காலப்போக்கில் சொத்துக்கு ஆசைப்பட்டு அதை நீங்களே வளைச்சி உங்கள் பேரில் மாற்றிக்கிட்டதாகவும் இப்போ ராஜேஸ்வரி வந்து உங்கள்கிட்ட கேட்கவும் வேறு வழி இல்லாமல் சொத்து எல்லாத்தையும் அவங்கள்ட்ட திரும்ப ஒப்படைச்சிட்ட மாதிரி எல்லோரும் பேசிக்கிறாங்க சார். அதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். விடுங்க சஞ்சய், என்ன பண்ண முடியும்? நான் அக்கான்னு அவங்க மேலே ரொம்ப அளவுக்கு கடந்த பாசம் வச்சுருந்தேன், நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் அவங்க எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணுவான்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கல. என்ன பண்ண முடியும், விடுங்க பார்த்துக்கலாம். இப்போது என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க? நான் இப்போ தான் வேலைக்கு போகலான்னு இருக்கேன். நானே சஞ்சய் உனக்கு கால் பண்ணலான்ட்டு இருந்தேன். உனக்கு தெரிஞ்சு இதுனா கம்பெனி இருந்தால் கொஞ்சம் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, சார் நீங்கள் என்ன சார் பேசுகிறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா சார்? நம்ம கம்பெனி என்ன ஆச்சு தெரியுமா முதல்ல? ஏன் சஞ்சய் என்னாச்சு சார்? எங்கள் 4 பேரையும் கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்க சார், வேலையை விட்டு. என்ன, கம்பெனி விட்டு தூக்கிட்டாங்களா? ஏன் நீங்கள் 4 பேர் நல்லா குட் ஒர்க்கர் தானே, ஏன் தூக்குனாங்க? சார் நாங்கள் 4 பேரும் உங்கள்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுவோம், உங்கள் கூட கொஞ்சம் நெருக்கமாக இருப்போம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கிற யாருமே கம்பெனியில் இருக்கக்கூடாது அப்படின்னு செலக்டிவாக ஆளுங்களை செலக்ட் பண்ணி எங்கள் 4 பேரையுமே திடீர்னு இன்றைக்கி வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க சார். எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். விசாரித்து பார்த்ததில் எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரி மேடம் தான். நம்ம குணசேகரன் இருக்காரு சார் மேனேஜரு, அவர் தான் அவங்களுக்கு ஸ்பை ஆட்டம் வேலை செஞ்சிட்ருக்காரு. யாரெல்லாம் கம்பெனியில் விசிட் நல்லா பேசுவாங்கன்னு கேட்டு எல்லாரையும் தூக்கிட்டாங்க சார். எங்களுக்கு இப்போது என்ன பண்ணுறதே தெரியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்றே எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க, பாவம் எல்லாருக்கும் என்னால் எவ்வளோ கஷ்டம், நான் ஒரு கஷ்டத்தை அனுபவித்தா பிரச்சனை இல்லை, அது என்னோடய தலையெழுத்துன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு நெருக்கமாக இருக்கீங்க அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களையும் வேறு தூக்கிட்டாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்களாம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? தெரில சார், எங்களுக்கு அடுத்து என்ன பண்ணவே தெரில. இந்த விஷயத்தில் வீட்டில் சொன்னால் கண்டிப்பாக வீட்டில் பெரிய பிரச்சனையே வெடிக்கும். ஏன்னா இதை நம்பி நாங்கள் நிறையா லோனு, நிறைய இஎம்ஐ நிறைய பண்ணியிருக்கோம் சார். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல சார் அப்படின்னு 4 பேர் ஃபீல் பண்ணுறாங்க. சரி எல்லோரும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகலான்ட்டு இருக்கேன். அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் 4 பேரையும் அந்த கம்பெனி வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சார் உங்களுக்கு இன்னும் வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரில சார், நீங்கள் எந்த கம்பெனி வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறது கஷ்டம் தான் சார். ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்னாச்சு? சார் மேடம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, இப்போ லோக்கலில் இருக்கிற எல்லா கார்பரேட் கம்பெனிக்கும் அவங்க ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. இது மாதிரி விஜய்ங்கிறவர் என் சொத்தை ஏமாற்றி இவ்வளோ நாள் என்கிட்ட வந்து என் சொத்தை அபகரிச்சு வச்சுருந்தாரு. இப்போ தான் நான் அவரை திரும்ப மீட்டு எடுத்திருக்கேன். அவரை இதே மாதிரி தான் என் சொத்தை பார்த்து சொல்லி தான் விட்டுருந்தேன். ஒரு வேலைக்கு இருக்கிற ஸ்டாஃப் மட்டும் தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவர் என்னை ஏமாற்றிட்டாரு. அதனால் இந்த மாதிரி ஆளுங்களை நம்பி நீங்கள் வேலை கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும் அப்படின்னு எல்லாருக்குமே சர்க்கிள் கொடுத்துருங்க சார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கே வேலை தேடி போனாலும் உங்களை யாரும் வேலை சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் மல்லி உள்ளே வராங்க. விஜய் என்ன விஜய் சொல்கிறாங்க இவங்களாம் அப்படின்னு கேட்க, விஜய் ஒன்று அதான் மல்லி எனக்கே புரியல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் சார், இப்போ தான் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். உங்களை ஏன் தான் இப்படி பழி வாங்கன்னு தெரியல, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா சார்? நீங்கள் பாவம் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பீங்க, உங்கள் சொத்தையும் பிடுங்கிட்டாங்க, அடுத்தது நீங்கள் எங்கேயுமே வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு உங்களுடைய வேலைக்கு போகிற அந்த விஷயத்தையும் தடுத்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போது நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையை கூட காப்பாற்றிக்க முடியும் சார். நாங்கள் எப்படி இன்னொரு கம்பெனி வேலைக்கு போனால் எங்களை சேர்த்துப்பாங்க. ஆனால் உங்களை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த செய்தி கேட்டதும் உங்களை பார்த்து நேரில் சொல்லிட்டு போகலாம் தான் சார் வந்தோம். ரொம்ப கஷ்டமாகுது சார். விஜய் அப்படியே ஃபீல் பண்ணி உட்காந்துருக்காரு. மல்லி ஒன்று, விஜய் ஃபீல் பண்ணாதீங்க விஜய், நான் சொல்லுவேன்ல கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பார், அது மாதிரி இது ஒரு சோதனை வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக கடவுள் உங்களை கைவிட மாட்டார் விஜய். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க விஜய், கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் விஜய் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜய், இல்லை மல்லி எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலைவலியாக இருக்குது, நான் மேலே போய் நேரம் படுக்கிறேன் அப்படின்னு விஜய் மேலே போயிறாரு. உடனே இவங்க எல்லோரும் சரிங்க மேடம், நாங்கள் இதுக்கு தான் வந்தோம், சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க மேடம், அவங்க சாரை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு இந்த அளவுக்கு இறங்கி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் சாருடைய உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க மேடம் சாரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் மல்லி ஒன்றே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.
என்னங்க இது எப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா, அந்த ராஜேஸ்வரி யாரையும் அடக்கவே முடியாதா அப்படின்னு கேட்க இந்த 4 பேர் சொல்கிறாங்க, இல்லை மேடம் கண்டிப்பாக முடியும் மேடம், அதுக்கு தான் மேடம் உங்களையும் பார்க்கலான்ட்டு வந்தோம். விஜய் சார் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார், ஆனால் நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக நடக்கும் மேடம். இன்றைக்கி எங்கள் 4 பேர் தூக்கிட்டாங்க, நாளைக்கு இன்னும் 4 பேர் விஜய் சார்ட்டு பேசலாம்னு தெரிஞ்சுன்னா அவங்களையும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இப்படியே போனால் விஜய் சார் நம்பி நாங்கள் ஒரு 150 பேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் மேடம். எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பாதிக்கப்படும்ல, அதனால் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் மேடம். ஆனால் அதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும் மேடம். சொல்லுங்கள் தம்பி என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை மேடம், எங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பேர் இன்னும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே நமக்கு க்ளோஸ் தான், ஆனால் அவங்க நேரடியாக விஜய் சார்ட்டு அதிகம் பேச மாட்டாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரே ஃபிட்டாக தான் இருப்போம். அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னென்னா, எப்படி ராஜி மேடம் விஜய் சார் தெரியாமல் விஜய் சார்கிட்ட போலி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி அது மூலிமா சொத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றிக்கிட்டாங்களோ, சேம் அதே மாதிரி நாமளும் ராஜி மேடமுக்கு தெரியாமலே ராஜி மேடத்திட்ட பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி சொத்து எல்லாத்தையும் விஜய் பேரில் மாற்றினா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஏன்னா அப்படி மாற்றினா மட்டும்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக பிழைக்க முடியும். ஏன்னா எங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டாஃப் மாதிரி இல்லாமல் அவர் குடும்பத்தில் ஒருத்தராக விஜய் சார் பார்த்துட்டாரு. அப்படி இருக்கும்போது ராஜேஸ்வரி மேடம் யார் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு எங்களை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்படி இடத்துல ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகுது மேடம். இன்னும் தான் சம்பாதிக்கலாம், ஆனால் அதுக்குன்னு இப்படி துரோகம் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய காசு எப்படி மேடம் எங்களுக்கு ஒட்டும்? அதான் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா நாங்கள் அந்த விஷயத்தை பண்ணலான்னு இருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்று சரிங்க அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக ராஜ்யை ஒழிச்சு கட்டிட்டு திரும்பவும் சொத்து எல்லாத்தையும் விஜய் எடுத்துப்பார். எடுத்துட்டானா நீங்கள் பழைய மாதிரி கம்பெனியில் உங்களுடைய கம்பெனி மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு மல்லியும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. உடனே அவங்க 4 பேர் பேசிவிட்டு ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்டை சொல்கிறாங்க, டேய் மச்சான் நான் வீட்டில் பேசிட்டேன்டா, மல்லி மேடம் ஓகே சொல்லிட்டாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மீதி அவங்க பார்த்துப்பாங்க, நீ எப்படியாவது பத்திரத்தில் அவங்கள்ட்ட கையெழுத்து மட்டும் வாங்கிடுறா போதும்டா அப்படின்னு சொல்ல, சரிடா நான் அங்கே தான் இருக்கேன், இப்போ ஒரு மீட்டிங் பர்டிகுலர்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கேன், அந்த மீட்டிங் பர்டிகுலர்ஸில் சைன் வாங்க போகிறேன், முடிஞ்சால் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் அங்கே ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிறதுக்காக போகிறாங்க. ஏற்கனவே மீட்டிங் பட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ராஜு மட்டும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ராஜுக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோனை பேசிக்கிட்டு எதுவுமே சரியாக பார்க்காம நம்பிக்கையான ஆளுங்க தான் அப்படின்னு கையெழுத்தும் வாங்கிறாங்க. கையெழுத்து வாங்கின உடனே அவங்க 2 பேர் எடுத்துகிட்டு நேராக விஜய் வீட்டுக்கு வராங்க. விஜய் வீட்டில் வந்து மல்லியில் கொடுக்குறாங்க. மல்லியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே லாயரை ஃபோன் வச்சு வர சொல்கிறாங்க. லாயர்கிட்ட கொடுக்கவும் லாயர் சொல்கிறாரு, இது ஒன்று போதும் மேடம், இதில் நாம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லா சொத்தையுமே விஜய் பேருக்கு மாற்றுறாங்க. மாற்றிட்டு நேராக கிளம்பி அடுத்த நாள் ராஜ் வீட்டுக்கும் போகிறாங்க. ராஜு வீட்டு போன மல்லி, ராஜேஸ்வரி வெளியே வாடி, என்னமோ சொன்னேன், ஆட்டோவில் வரத்தோட காசு இல்லாமல் நடந்து வந்திருக்க, ஒன்றால் என்னடி பண்ண முடியும் என்ன அப்படின்னு கேட்டல, நான் என்ன பண்ணிக்கணும் பாடி வாடி வெளியே அப்படின்னு கூப்பிட ராஜு வராங்க. வந்ததும் என்ன மல்லி என்ன இன்றைக்கி குரல் வசந்து இருக்கு, அதானே பார்த்தேன், 2 டைம் சரியாக பேசலையே, இன்றைக்கி பேசலாம் வந்திருக்கியா? இங்கே அப்புறம் மல்லி திரும்ப சொல்கிறேன், உன்னால் பேச மட்டும் தான் முடியுமே தவிர வேறு ஒன்று கிளிக்க முடியாடி, யார் கிளிக்க போனான்னு இப்போ தெரிஞ்சு உனக்கு வா வந்து கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா ராஜேஸ்வரி சொத்து எல்லாமே விஜய் பேருக்கு மாறி இருக்குது, கையெழுத்தம் போட்டிருக்கு. அதை பார்த்தா ராஜி செம்மையாக கோவப்படுறாங்க. கொந்தளிச்சிக்கிற ராஜி டக்குன்னு பத்திரத்தை கிழிச்சு போட்டு இப்போ ரெடி பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்தியம், ஏன் எனக்கு தெரியாதான் என்ன நீ இதை பண்ணுவ அப்படின்னு. இங்கேப்பா ராஜி, அது வந்து டூப்ளிகேட் தான், ஒரிஜினல் என்கிட்ட இருக்குது. இப்போது நீயே கைப்பட எல்லா சொத்தையும் விஜய்க்கு எழுதி கொடுத்துருக்க, இது ஒன்று போதும், இனி எல்லா சொத்தும் விஜய்க்கு தான். அதனால் ஒழுங்கு மரியாதையாக வீடு விட்டு நீயாவே வெளியே போயிடு, இல்லைனா நான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற நிலைமை ஏற்படும். விஜயோடைய அக்கான்னு பார்க்குறேன், இல்லைனா அதையும் பண்ண தயங்க மாட்டேன், ஒழுங்கு மரியாதை வீட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்ல, ராஜி முடியாது, நீ என்னை ஏமாற்றிட்ட, எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு கத்துறாங்க. யார் நீ பண்ணாத வெடியா, நீ பண்ணதை உனக்கு நான் திரும்ப கொடுத்துருக்கேன்டி, இதே மாதிரி தானே என் புருஷனை ஏமாற்றி அவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி சொத்து உன் பேரில் மாற்றினேன், அதான் நீ எந்த வழியை பின்பற்றினியோ அதே வழியை பின்பற்றி நான் திரும்ப வந்து உன்னை கவுத்துட்டேன், பொடி வெளியே அப்படின்னு ராஜி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க நம்ம மல்லி.